ஒரு அரசர் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் செல்கிறார். அந்த காட்டுக்குள் ஒரு பெண் தனியாக விறகு வெட்டி கொண்டிருப்பதை அரசர் பார்க்கிறார். பார்த்த உடனேயே அந்த பெண்ணின் அழகில் அரசர் தனது மனதை பறிகொடுக்கிறார். வாழ்ந்தால் இதுபோல ஒரு பெண்ணுடன் தான் வாழ வேண்டும் என்று முடிவு செய்த அந்த அரசர் நேரடியாக அந்த பெண்ணை சந்தித்து, நான் இந்த நாட்டின் மன்னன், உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், உனக்கு சம்மதமா என்று கேட்கிறார். ஆனால் ராஜ வாழ்க்கைக்கும் பதவி சுகத்துக்கும் ஆசைப்படாத அந்த பெண் தனது மாமன் மகனை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மன்னருக்கு நேரடியாகவே பதில் சொல்கிறாள். ஆனால் பேரழகியாகவும் தைரியசாலியாகவும் இருக்கும் அவளை விட்டுக் கொடுக்க மன்னரின் மனம் சம்மதிக்கவில்லை. உடனே இவளை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த மன்னர் அந்த பெண்ணை பார்த்து, நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் நீ வெற்றி அடைந்து விட்டால் உனது மாமன் மகனையே திருமணம் செய்து கொள்ளலாம், ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், உனக்கு சம்மதமா என்று கேட்கிறார். மன்னருடன் போட்டி போடுவதற்கு அவளுக்கு விருப்பமில்லை என்றாலும் சகல அதிகாரத்துடன் இருக்கும் மன்னரை பகைத்துக் கொண்டு நம்மால் வாழ முடியாது என்று முடிவு செய்து போட்டிக்கு சம்மதம் சொல்கிறாள். உடனே மன்னர் அந்த பெண்ணை தனது ராஜ்யத்திற்கு கூட்டி வந்து அந்த நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய நீதிபதி முன்னால் போட்டியை ஆரம்பிக்கிறார். அந்த போட்டியின் நிபந்தனைகளையும் மன்னரே நீதிபதிக்கு விளக்கி சொல்கிறார். அதாவது அந்த நீதிபதிக்கு முன்னால் ஒரு குடத்தில் தண்ணீர் நிரப்பி வைக்கப்படும். அந்த தண்ணீருக்குள் மன்னர் ஒரு கருப்பு கூழாங்கல்லையும் வெள்ளை கூழாங்கல்லையும் போடுவார். அந்த பெண் கண்ணை கட்டிக்கொண்டு அதிலிருந்து ஏதாவது ஒரு கூழாங்கல்லை எடுக்க வேண்டும். கருப்பு கூழாங்கல்லை அந்த பெண் எடுத்தால் மாமன் மகனையே மணந்து கொள்ளலாம், வெள்ளை கூழாங்கல்லை எடுத்து விட்டால் மன்னரை மணந்து கொள்ள வேண்டும் என்று மன்னர் நிபந்தனை விதிக்கிறார். மன்னரின் இந்த போட்டிக்கு அந்த பெண்ணும் நீதிபதியும் சம்மதம் சொல்கிறார்கள். உடனே அந்த அரண்மனை வளாகத்திலேயே நீதிபதியின் முன்னால் போட்டி துவங்குகிறது. ஆனால் இந்த பெண்ணை எப்படியாவது மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் மன்னர் கருப்பு கூழாங்கல்லை போடாமல் 2 வெள்ளை கூழாங்கற்களை மட்டும் குடத்துக்குள் போட்டு விடுகிறார். மன்னர் வெள்ளை கூழாங்கற்களை மட்டுமே குடத்துக்குள் போட்டதை அந்த பெண்ணும் கவனித்து விடுகிறாள். மன்னர் தன்னை நயவஞ்சகமாக அடைவதற்கு முயற்சி செய்கிறார் என்பது அந்த பெண்ணுக்கு தெரிந்தாலும் மன்னரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது என்பதால் அந்த பெண் மௌனமாகவே இருந்து விடுகிறாள். அந்த சமயத்தில் நீதிபதி அந்த பெண்ணை அழைத்து கண்களை கட்டிக்கொண்டு அந்த குடத்திற்குள் இருந்து ஏதாவது ஒரு கல்லை எடுத்துக்கொடு என்று சொல்கிறார். குடத்திற்குள் 2 வெள்ளை கூழாங்கற்களை மட்டுமே போட்டு விட்டதால் இவள் எப்படியும் நமக்கு சொந்தமாகி விடுவாள் என்ற மகிழ்ச்சியில் மன்னர் நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த பெண் தனது கண்களை கட்டிக்கொண்டு மனதில் படபடப்புடன் குடத்திற்குள் கையை விட்டு ஒரு கல்லை எடுத்து விடுகிறாள். அந்த நொடி சற்று யோசித்த அந்த பெண் தனது கையில் இருந்த கல்லை வேண்டுமென்றே தவற விட்டு விடுகிறாள். ஆனால் ஏற்கனவே அந்த குடத்தை சுற்றி நிறைய கூழாங்கற்கள் இருந்ததால் அந்த பெண்ணின் கையில் இருந்து தவறி விழுந்த கல் என்ன நிறம் என்பதை நீதிபதியால் கவனிக்க முடியவில்லை. உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த பெண் கீழே கிடந்த கருப்பு நிற கல்லை கையில் எடுத்து, இந்த கல் தான் நான் எடுத்த கல் என்று சொல்கிறாள். உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த அரசர், நீ எடுத்தது கருப்பு நிற கல்தான் என்று நாங்கள் எப்படி நம்புவது, ஆகவே போட்டியை மறுபடியும் நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். உடனே புத்திசாலித்தனமாக யோசித்த அந்த பெண், கருப்பு நிற கல் எனது கையில் இருக்கிறது என்றால் குடத்திற்குள் வெள்ளை நிற கல் தான் இருக்க வேண்டும், ஆகவே குடத்திற்குள் இருக்கும் கல்லை எடுத்து சோதித்து பார்த்தால் உண்மை தெரிந்து விடும் என்று சொல்கிறாள். உடனே அந்த நீதிபதி முன்னிலையில் குடத்திற்குள் இருக்கும் இன்னொரு கல் எடுக்கப்படுகிறது. அந்த கல் ஏற்கனவே மன்னர் போட்ட வெள்ளை கூழாங்கல் என்பதால் அந்த பெண்ணே வெற்றி பெற்றவளாக அறிவிக்கப்படுகிறாள். குறுக்கு வழியில் வெற்றி பெற நினைத்த மன்னர் தோல்வியை தழுவுகிறார். இந்த கதையின் நீதி, ஆண்களை விட பெண்களே கடினமான நேரங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறார்கள்.